எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா, காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடியோவில் ஒரு க்ளூ கொடுத்துட்டு இருந்தோம். குட் நைஸ் ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாள் கனவு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நிறைவேறிடுச்சு. இப்போ ஒரு நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போய் வாங்க போகிறோம். நாங்கெல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒயிட் கலரில் போட்டிருக்கோம். இதெல்லாம் பக்கா பிளான் பண்ணி பண்ணது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. எடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காம்போ ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள இப்போ நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கார் வாங்க தான் வந்திருக்கோம். வாங்கி 15 நாள் ஆச்சு. 15 நாள் தேங்க்யூண்ணா. 15 நாள் ஆச்சு. எப்படா போய் நம்ம கார் எடுத்துகிட்டு வருவோம். நம்ம கார் ஷோரூமில் நிற்கிது. எல்லா ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. கார் மட்டும் நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை. அது என்னைக்குன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவுக்கு வந்து ரொம்ப இது நம்ம கார் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டே இருக்கா பாப்பா. நான்லாம் பார்த்திங்கன்னா அடக்கி வச்சுருக்கேன். எனக்கு என்னென்னா நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்த்தது கரெக்டாக பொங்கல் சீசனாக போச்சு. என்னென்னா அம்மா, எங்கள் மாமனார் மாமியார், எங்கள் அப்பா எல்லோரையும் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஏதோ ஒரு டைம் சரியில்லைங்கிற மாதிரி அப்பாவும் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ இல்லையா, சித்தியும் தனியாக வர முடியாது. அவங்க வந்து மாலை போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, சரி ஓகே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், எல்லாமே நல்லதுக்கே நினச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் வாங்கிட்டு போய் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுறோம். பண்ணலாம். எங்களுக்கு வந்து இது நாங்கள் வந்து டக்குன்னு எடுத்த முடிவு. இது வந்து நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே, ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து நமக்கு ஷோரூமில் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கேக் வந்து எங்கேயும் கிடைக்கல. இன்றைக்கி பொங்கல் அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பொங்கல். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்ம கார் வாங்குகிறோம். நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி வந்து வாங்கிடலாம். தை 1 வந்து பார்த்திங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொன்னாங்க. தை பிறந்தது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் போன மாதம் வந்து நாங்கள் வாங்கலை. சரி ஓகே எல்லாம் ஓகே. இப்போ வந்து ஃபைனல் நம்ம வந்து கார் வாங்க போகிறோம். என்ன கார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எல்லாம் க்ளோஸ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள், அடுத்தடுத்து பாருங்கள். ஓகே ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். கார் வாங்கிட்டோம். சத்தமாக பேசு. கார் வாங்கிட்டோம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் சொல்றதுக்கு ஒண்ணுமே வாயில வர மாட்டேங்குது. அழுகுதான் வருதா? நம்ம எதுக்கடி தங்க அழுகுற? அழுகக்கூடாதுமா. எப்படிதான் கார் வாங்கணும் தெரியல. நான் எத்தனை நாள் உங்ககிட்ட கார் கேட்டேன். ஆமாம், இன்னைக்கு தான் அந்த ஆசை நிறைவேறிருக்கா? சரிண்ணா, சரி இனிமேல் எல்லா ஆசையும் நிறைய வரும். பாப்பாவுக்கு என்னென்னா, பாப்பா ஸ்கூல் மட்டும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி எல்லாருமே கார் வச்சுருக்காங்க. அவங்களாம் காரில் போகிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தான் போவோமா. ஆனால் அதுக்கு ஒரு வேணும்ல, நம்ம அமௌண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். அதுக்கான ஒரு நாள் வரப்போ தான் நம்மளால் வாங்க முடியும். சரியா? இதெல்லாம் அந்த வண்டி கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அழுகக்கூடாது. மேக்கப்லாம் அழகுது பாப்பா, அழுகுது. சரி ஓகேவா, அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். கேக் வெட்டுறோம், வளருது. கேக் வெட்டுறோம், காரை ஓட்டுறோம், ஊருக்கு கிளம்புறோம். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நடந்தா அடுத்த கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமாக பண்ணி விட்றாங்க. ரொம்ப நன்றிண்ணா. கேக் கட்ட கார் வந்து உங்களுக்கு வாங்குகிறோம். நானும் பார்த்துட்டோம். அது என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஏன்னா நாங்கள் 4 பேர் இருக்கோம். சந்தோஷமா இருக்கு. பாப்பா பயங்கர குசி. எங்க ரித்திகாலாம் வீட்டில் அழுதுகிட்டே வந்தா. ஏன்னு கேட்டா ஆனந்த கண்ணி இருக்குது. நம்ம ரொம்ப நாள் கனவுமா அப்படின்ட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்கு, எமோஷனலாக இருக்கு. எனக்கு என்னன்னா எங்க வீட்டில் யாரும் வரலையேங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இதுக்கு சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டாக நான் கார் வாங்குறப்ப எங்கள் அப்பாவும் உண்மையாலுமே அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் இருந்திருந்தாரு தான் எங்கள் அப்பா இங்கே இருந்திருப்பார். கார் முன்னாடியே நின்றுட்டு பயங்கரமாக எங்கள் அப்பா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருப்பாரு. எங்கள் வீட்டில்
சைடும் யாரும் இல்லை, இவங்களும் யாரும் இல்லை. பொங்கல் டைம்ல அதனால பொங்கல் டைம் இன்னைக்கு நல்ல நாள். அது இல்லாமல் அவங்க ஊர்லேருந்து எங்கள் அப்பா எங்கள் மாமனார் மாமியாரும் குழந்தைங்க கோயில் போகிறப்ப நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஆனால் நான் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் யாரும் இல்லாமல் நம்ம ஏங்க எடுக்கணும், நமக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எடுத்துட்டு சர்ப்ரைஸாக போய் நம்ம காட்டாம அப்படின்னாரு. கண்ட்ரோல் பண்ணி கார் வாங்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பட்டிருக்கோம். நான் வாழவே மாட்டேன்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. நீ வந்து சின்ன பிள்ளையா இருக்க, நீ வந்து ரொம்ப நீலாம் அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டே அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ கார் வாங்கிட்டு கெத்தாக பொறுத்துட்டாங்க. வீடியோ பார்த்து பொறாம போட்டு நிறைய பேசினவங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலியில் சொல்கிறேன், நம்ம யூடியூப் அந்த மாதிரிலாம் சொல்ல, ஃபேமிலியில் சொல்கிறேன். எங்களையெல்லாம் என்னையும் என் தங்கச்சியும் வந்து இவங்கெல்லாம் எங்கடா போய் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சவங்களுக்குலாம் சொல்கிறோம், நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். வேற அழுகுது. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர். ஐயோ கடவுளே, தேங்க்யூ. கார் வாங்கிட்டோம் மழு பிரச்சனை. நம்ம காரு Okay. Yes. தேங்க்யூ. நான் தான் ஓட்ட போறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கியாச்சு, கீயும் வாங்கியாச்சு. இதுதான் நம்மளோட கார். காமிச்சிட்டிங்களாங்கண்ணா? இதுதான் நம்மளோட கார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கார். ஓ, இதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு மாட்டேங்குது.
அந்த ஆக்சிடென்ட் கவலையே வைக்க தேவையில்ல. ஓகே ஓகே சூப்பர். நம்ம ஷோரூம்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சாச்சு. 32 லிட்டர் 3275 ரூபாய்க்கு அடிச்சு பண்ணியாச்சு. சரி. சோபி என்ன பண்றீங்க? ஆனந்தாஸ். ஆனால் நான் தெரியல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார் எடுத்துகிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆனந்தாஸ்க்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு போகலான்ட்டு. கார் எடுத்து உடனே போய் வீட்டில் நிறுத்தக்கூடாதுன்ட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனல இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் எடுக்கலாம். அங்கே கொடிசியா போயிருந்தா கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுக்கலாம். அவர் காமிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனந்தாஸில் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்றப்ப விளாக் எடுக்கணும்னு நினச்சா மறந்து போயிட்டேன். நம்ம என்ன வந்து சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரோஸ்ட்டு வெஜ்ஜு தான். மஷ்ரூம் ரோஸ்ட்டு அப்புறமா ஏதோ சன்னா ரோஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம திரும்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கார் ஓட்டி பழகலாம். எங்கள் வீட்டுக்கார் வந்து கார் ஓட்ட போகிறார். இனிமேல் இவ்வளோ நேரம் அவரோட ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருந்தார். இனிமேல் அவர் ஓட்டுவார். அப்போ தான் நாங்கள் ஊருக்கு கார் எடுத்துகிட்டு போக முடியும். எப்படி நிற்கிது நம்ம கார் கெத்தா. நல்லா இருக்கே. லைட் எரியவே இல்லைங்கண்ணா. ஓட்டுறாரு ஜம்முன்னு மாமா. ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருக்கா. 5 நாள் ட்ரைனிங் கார் எடுத்தாச்சு. இல்லக்கா சும்மா கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அவ்வளவுதான், மாமா மேல ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சு. ஊருக்கு நாளைக்கு காலைல கிளம்புறோம். நேரமா கிளம்பலாம் தம்பி. ரோட்ல ஆள் இல்ல தம்பி. ஒரு 3-4 மணிக்கு போலாம். கொஞ்சம் நம்ம நல்லா ஓட்ட பழகுற வரைக்கும் கொஞ்சம் கம்மி. தனியா ரோடு போட்டு ஓட்டுறதாங்க. அஸ்வின் போட்டு கொடுத்தீங்கன்னா ஓட்டிட வேண்டியதான். ஓட்டுறாரு உங்க மருமக வண்டி ஓட்டுறாரு. வெளிச்சத்துக்கு வாங்க, வீடியோ எடுக்கிறேன்.
பாலெல்லாம் விட்டு ஏத்திட்டு இருக்காருப்பா, பயங்கரமா ஓட்டுறாரு. ஆ 50ல போறோம். போதும் போதும், பாலத்து மேல இருக்கம்பா. இங்க பாருங்க, பேக் கேமரா போடுறேன். சாப்பிட்டீங்களா? நான் வீடியோல எங்க அப்பா இல்லைங்கிறத எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். கார் இது பண்றதுக்குள்ள யாருமே நான் கார் எடுத்துன்னு சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. கார்ல காலையில போட்டோ பார்த்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் ரோட்டை மட்டும் பாருங்க, ராஜீவ் காந்தி. கேமராவை பார்த்தாதீங்க. ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அது நம்ம கார் எடுத்து. இப்போ நம்ம ஒரு சிங்காநல்லூராங்க, சிங்காநல்லூர் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சிங்காநல்லூர் இருக்குது. எவ்வளோ ஒரு 1/4 மணி நேரம் தள்ளி வந்துருமா? 1/2 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி ட்ராவல். மெயினாக நம்ம வந்து பாலெல்லாம் ஏறி இறங்கியாச்சு. ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. நாளைக்கு காலையில் நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். அடுத்தடுத்து vlog நம்ம பார்க்கலாம். வீட்டில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கார் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஷோரூம்லேருந்து சும்மா ஒரு 4-5 ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டு போகிற எவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்துட்டோம். நல்லாவே ஓட்ட பழகியாச்சு. 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா தான் நம்ம வந்து இப்போ ஊருக்கு போக முடியும். சரி, ஓகே. இந்த vlog எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு தெரியல. அடுத்தடுத்து இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அடுத்தடுத்த vlogல வந்து போடுறேன். மற்றபடி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பல விதத்தில் சொல்லியிருப்போம். ஆனால் ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் சித்தி, எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சு கார் எடுத்துருந்தா நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். அது ஒன்று தான் நான் இப்போ சொல்லிகிட்டே இருந்தேன். ஏங்க எல்லாரும் கூட்டிகிட்டு நேர்ல கொண்டு போய் காட்டலாம். இவரோட சொன்னார் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம், நேரில் கொண்டு போய். ஏன்னா இன்னும் யாரும் கார் பார்க்கல. வீடியோ காலில் எங்கள் அப்பாவுக்கு காமிச்சிட்டேன். எங்கள் அப்பா இப்போதைக்கு நேர்லலாம் பார்க்க போகிறதில்ல, அதனால் வீடியோ காலில் காமிச்சிட்டேன். சரி, எப்படி இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்குலாம் போவோம். அதனால் அவங்களெல்லாம் வர சொல்லி கோயிலுக்கு வர சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணி தான் ஃபைனலாக நம்மளுமே கார் எடுத்தாச்சு. செம்ம தூக்கம் வருது. நானும் கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். சொல்லுங்கள். துர்கா ஓடிச்சு. நல்லா தான் ஓட்டுறாங்க. எப்படி ஒரு வாரத்தில் கற்றுக்குவேன். எனக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளில் கற்றுக்கிட்டாரு. ஏன்னா இவருக்கு இதுக்கு முன்னாடியே இவருக்கு ஓட்ட தெரியும். அப்படியா? நீ தான் சில நெல் வண்டிலாம் ஓட்டிருக்கணும். அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறப்ப கார் ஓட்ட மாட்டியா? அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் உனக்கு ஏற்கனவே இருக்கும்ல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காரில் உட்காந்ததே இல்லை. அது டிரைவர் சீட்டில் நான் ஒரே ஒரு தடவை சென்னை போனது இந்த ப்ரமோஷனுக்காக உட்காந்தது. மற்றபடி நான் உட்காந்தது இல்லை. எனக்கு தெரியாது எது கிளச்சு எது கீருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நானும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து நம்ம ஓட்டுவோங்கிற ஒரு தைரியம் வரப்போ நான் வந்து கார் ஓட்டுவேன். அது இடத்துல எங்கள் வீட்டுக்கு ஓட்டுவார். ஏங்க லெஃப்ட் போ, ரைட் போ, இண்டிகேட்டர் போடு, பிரேக், ஹாரன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுது. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயமாக இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்க மாட்டேங்குது. சாரு வந்து அஸ்வின் கார் ஓட்டுறப்ப அஸ்வின் முன்னாடி போடுறான், இப்படி போடா அப்படி போடா அப்படின்னு சொல்லி சாரு கத்திட்டு இருக்கோம். ஏன் சாரு ஓட்டுறவனுக்கு தெரியாதா, கம்முடு அப்படின்ட்டு நான் பேக் சீட்லேருந்து சொன்னேன். நான் ஃப்ரண்ட் சீட் வரப்போ தான் சாரோட டபுள் மடங்கு நான் வந்து பண்ணுறங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, உனக்கு என்னங்க கார் வாங்குது? கார் வாங்க ரொம்ப சந்தோஷம். எப்படி வாங்கணும், ஒரே விஷயம், எப்படி வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், எப்படி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போ சொல்லிடுங்க. நீ சொல்லி தான் சொல்ல வந்த. அதுக்குள்ள இல்லை தான் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துருக்கலாம்னு பார்த்தோம். சரி, பொங்கல் வர வந்துருச்சு, அதனால் கார் எடுத்துகிட்டு போய் நேர்லேயே காட்டிக்கலாம். ஆனால் அவங்க இங்கே வந்து எடுக்கிறத விட கார் எடுத்துகிட்டு சொந்த ஊரில் கொண்டு வந்து காட்டுங்க, அங்கே எடுத்துகிட்டு வாங்க, அங்கே எடுத்து காட்டுங்க தான். எங்கள் மாமியாருக்கு என்னன்னா, நாங்கள் காரை கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு நிறுத்திடணும். அவ்வளோதான். எங்கள் மாமியாரோட ஆசை வந்து முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வந்து நாங்கள் வர சொன்னதுக்கு நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வாங்கடா, நாங்களாம் ஃபோன் பண்ணிட்டு தான் சரி ஓகே நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கே வந்தோம். நீ அவங்க ஃபோன் பண்ணுறப்பலாம் கார் எடுத்துட்டிங்களா, எப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரீங்க, அது மட்டும்தான் கேட்டாங்க. கோயிலுக்கு போகிறப்ப போகலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அப்படி பண்ணிப்போம். மற்றபடி ஒன்றும் இல்லை.
சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம துர்கா கணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாப்பாங்களாம் டயர்டாகி தூங்கிட்டாங்க. இல்லைன்னா அவங்க வந்து லைக் சேர்றதுக்குலாம் அவங்க வந்து வந்திருப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஹாப்பி. நீங்களும் இந்த மாதிரி கார் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வாங்கிடுவீங்க. நம்மளாலையும் வாங்க முடியும். அவ்வளோதான். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் திடீர்னு அப்படி போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு வந்து நான் vlogல சொல்கிறேன். சரி ஓகே, எல்லாருக்கும் டாட்டா.